Hi viewers, welcome to Tamil Moto Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா Celerio automatic vehicle petrol வண்டி. இந்த வண்டியில fuse box locations and descriptions எங்கெங்க வருதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில நம்ம சில எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பார்த்திருக்கோம் ரிலேட்டட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வண்டி. அப்போ செக் பண்ணும்போது ஃபியூஸ்லாம் எங்கெங்க வருதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபியூஸ் பாக்ஸ் எங்க இருக்குன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். இது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஆக்சிலேட்டர் பெடல் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே வருது. ஒரு நிமிஷம் காட்டுறாருங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் கவர் மாதிரி இருக்கும். அந்த கவரை ரிமூவ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிப் தான், கை வச்சு அப்படியே நிம்மி எடுத்தாலே ஜஸ்ட் அப்படியே வெளியில வந்துடும். அவ்வளவுதான். இதுக்குள்ள என்னென்ன ஃபியூசஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லேம்ப்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ளோயர் ஃபியூஸ், அப்புறம் அசாட், ஹார்னு, அப்புறம் பவர் விண்டோ சுவிட்ச், பவர் விண்டோ டோர் லாக் சிஸ்டம், கம்ப்ளீட் எல்லா ஃபியூஸுமே ஒரு 6 ஃபியூஸ் மொத்தம் 18 ஃபியூஸ் மொத்தம் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸ் கவர்ல இருக்கும். காட்டுறேன் இருங்க. அந்த ஃபியூஸ் பாக்ஸ் கவர்லயே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் லேம்ப்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ளோயர், அப்புறம் ஸ்டார்டரு, அப்புறம் வந்து பேக்கப்பு, அப்புறம் ஏபிஎஸ், மீட்டரு, அப்புறம் ஹார்னு, அப்புறம் வந்து டோர் லாக்கு, பவர் விண்டோ கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கு. இதை தவிர ஒரு பிடிஎஃப் நம்ம ஷிஃப்ட்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணி வச்சனோ அதே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு செலரோக்கு. 2014 இருந்து 2021 மாடலுக்கு வர செலரோக்கு தான். இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கும் எல்லாமே. இது வந்து எதுல இருந்து எடுத்தது பாத்தீங்கன்னா ஓனர் மேனுவல் இருந்து எடுத்தது. ஓனர் மேனுவலோட இமேஜஸ் பிளஸ் ரியல் இமேஜஸ், வண்டியோட ரியல் இமேஜஸ்ல இருக்க என்னென்ன ஃபியூஸ் இருக்கோ எல்லாமே கிளப் பண்ணி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னாலும் தெரியும். இது வந்து ஃபியூஸ் பாக்ஸோட வரல ஃபியூஸ். இது வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ரெண்டுத்துக்குமே காமனா தான் இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ என்னென்ன ஃபியூஸ் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு 10 ஆம்ஸ் ஃபியூஸ்னா ஸ்டாப் லேம்புக்கு வருது, 30 ஆம் ஃபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயர் மோட்டருக்கு வருதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்தது பார்க்க போறது பாத்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பேட்டரி பக்கத்திலேயே தான் வரும். இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தான் வருது. இது கூட பாத்தீங்கன்னா டீசல் வண்டிக்கு 2 இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி இந்த பேட்டரி டெர்மினல்ல பாத்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் லிங்க் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா 80 ஆம்ஸ் வரும், டீசலுக்கு பாத்தீங்கன்னா 120 வரும். அந்த பாசிட்டிவ் டெர்மினல்ல இருக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே வரும். அப்படியே கீழே சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபியூசிபிள் லிங்க் இருக்கும். இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். என்ன ஃபியூஸ் பெட்ரோலுக்கு வரும், என்ன ஃபியூஸ் டீசலுக்கு வரும்ன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிஎஃப்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது இன்ஜின் கம்பார்ட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் பாக்ஸ். இது பெட்ரோலுக்கு மட்டும் இங்க மட்டும் தான் வரும். பெட்ரோலுக்கும் டீசல் இங்க தான் வரும், டீசலுக்கு மட்டும் தனியா வரும். இது பெட்ரோல். அதுல பாத்தீங்கன்னா ரிலேஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, பிளஸ் ஃபியூஸஸும் கொடுத்திருக்காங்க. இதோட ஃபியூஸ் பாக்ஸ் கவர்லயே பாத்தீங்கன்னாலும் அந்த என்னென்ன ஃபியூஸ் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்திருக்காங்க. இது கூட வந்து ஸ்பேர் ஃபியூஸ் பிளஸ் வந்து ஸ்பேர் அந்த ரிமூவ் பண்ணி பாக்குற அந்த கிளிப்ஸ் கொடுத்திருக்காங்க. இதையும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த ஃபியூஸ் பாக்ஸ் கவர்லயே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாலே கம்ப்ளீட்டா என்னென்ன ஃபியூஸ் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். ஏபிஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏர் பேக்கும் இருக்கு, ஆனா இதுல இல்ல இந்த வண்டிக்கு. அதே மாதிரி கிரியேட் பண்ணி பிடிஎஃபா வச்சிருக்கேன். பெட்ரோலுக்கும் சரி டீசலுக்கும் தனித்தனியா வச்சிருக்கு. டீசலுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் பாக்ஸ் கவர் காட்டுறேன் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபியூஸ் பாக்ஸ் வருது. கீழே அந்த பேட்டரி நெகட்டிவ் டெர்மினல் பாத்தீங்கன்னா சின்னதா ஒன்னு வருது. இது மெயின் ஃபியூஸ் பாக்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ். அது 1ன்னு காட்டிருக்கேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா 120 இருக்கு. இது டீசல். பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா 80 வரும். இந்த சைட்லயே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபியூஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட். அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே இருக்கு அந்த பிடிஎஃப்லயே. இது வந்து ஒயிட் கலர்ல இருக்குது எல்லாமே வந்து ஓனர் மேனுவல், செலிரோட ஓனர் மேனுவல் வந்து எடுத்தது. இது வந்து ரியல் இமேஜஸ், செலிரோட ரியல் இமேஜஸ். அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல்லா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வந்து இதுவும் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஓனர் மேனுவல் வந்து எடுத்து ஒரு அலைன் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க என்னென்ன ஃபியூஸ் வேணுமோ எதை பார்க்கணுமோ தனித்தனியா பார்த்து இது எடுத்துக்கலாம். இது ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை எடுத்துட்டீங்கன்னா உங்க கேஜெட்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணா ஆஃப்லைன்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்னு காட்டுற பாருங்க. இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது பக்கத்துல சின்ன ஒரு இடம் கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் வரும். வண்டி என்கிட்ட இல்ல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா
டீசலுக்கு மட்டும்தான் தனியாக ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் வரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா செலிரோ 2014 2021 வண்டிக்கு ஏஎம்டியாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கெங்கே வரேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பக்கத்தில் வரும். அதை தவிர வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் போது டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் எதுவும் சார்ஜஸ் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப்ல ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.